பிக் பாஸ் வந்து இந்த சேலஞ்சிங் நைட்டை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. சும்மா கூட்டிகிட்டு வராமல் என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் டைட்டிலுக்கு போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்வாப் இருந்தாலும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பாவம் அவங்க எல்லாரும் ஏற்கனவே முதல் 8 வாரத்தில் எவிக்ட் ஆகி போனவங்க. அப்போவே நிறைய டிசப்பாயின்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அதுலேயும் 2-3 வாரத்தில் போனவங்கலாம் ரொம்ப அநீதியின் உச்சம் தான் சொல்லணும். அதில் அவங்கள வந்து இப்படி சொல்லிவிட்டு இப்போ இன்றைக்கி வந்துட்டு டாப் 8க்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. எல்லோரும் சொல்லணும், யாரால் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க, அவங்களோட கேம் உங்களை தடம் புரள வச்சதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இல்லை தடம் புரள வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, யாரோட கேமுமே உங்களை தடம் புரள வைக்காததுனால நீங்கள் எல்லோரும் இப்போது இனி அந்த ஸ்வாப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க பாவம். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட தான் செய்யும். அதுக்காக ஸ்வாப் பண்ண முடியாது. பட் பிக் பாஸ் வந்து தேவையில்லாத ஒரு ஹோப் கொடுத்தாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவங்களோட டிஆர்பிக்காக சும்மா இருந்தவங்களை போட்டு சும்மா இருந்த சங்க ஊதிக்கட்டான ஆண்டி மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சேலஞ்சிங் 8க்கு அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, இதிலேருந்து உங்களிலேருந்து ஒரு பெஸ்ட்டு கம்பேக் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன அவார்ட் கொடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவங்க இதை விட ஒரு சமாதானமாக விளையாண்டுருப்பாங்க. ஸோ இப்போ எல்லோரும் கொஞ்சம் அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. வெளியில் கிளாப்ஸ் பண்ணாலும் மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்க தானே செய்யும். கொஞ்சம் அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் கிட்ட கேட்குறாங்க. யாரெல்லாம் கேட்குறாங்கன்னா, வர்ஷினி, தர்ஷா குப்தா, சாச்சனா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, சப்போஸ் இந்த ஸ்வாப்னு ஒரு விஷயத்த சொல்லலைன்னா எப்படி விளையாண்டுருப்பீங்க, நீங்கள் கண்டஸ்டன்ஸாக இருந்தால் எப்படி விளையாண்டுருப்பீங்க, ஸ்வாப்னு இருந்தால் எப்படி விளையாடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு வந்து உங்களெல்லாம் தள்ளிட்டு முன்னுக்கு வரணுங்கிறதுல எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோ டர்ட்டி கேம் விளையாடவும் பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது முத்துக்குமரன் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த வீட்டில் ஒருத்தருக்கு தான் கப்பு கிடைக்கும், ஆனால் ஒருத்தருக்கு தான் அந்த கப்பு கிடைக்குங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாம் சும்மா தூங்கிட முடியாது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த தூங்கக்கூடாது, போய் பேட்டரி மாற்றணும். பொதுவாக நம்ம மெயினாக என்ன பண்ணணும்னா, நம்ம மக்களை என்டர்டெயின் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் என்னென்னா, அந்த ஸ்வாப்புங்கிறது ஒரு ப்ரெஷர் வந்து உங்களை நடுநிலையோடு விளையாட விடாது. உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்வாப் ஆகணுமா, ஆக வேண்டாமா, எப்படியாவது ஆகிடணும். இந்த ப்ரெஷரில் நீங்கள் சரியாக விளையாண்டுருக்க மாட்டீங்க. இப்போ கடைசி ஒரு வாரம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் முடியுமோ மக்களை என்டர்டெயின் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் கப்பு ஜெயித்தவனே நினச்சா கூட இந்த வீட்டுக்கு வர முடியாது. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி டைம். ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ அவங்களும் அப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு ஒர்க் பண்ணாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்ல சொல்யூஷன்ஸ் கொடுப்பாரு முத்துக்குமரன். தேங்க்ஸ்.